டிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்று கேப்டன் வழியில் நடிகர் கிங்காங் அவரோட பொண்ணோட திருமண விழாவுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த டயத்தில் அவர் பேசின ஒரு விஷயம் என்னென்னா, கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தால் அவரோட தலைமையிலே என் பொண்ணோட கல்யாணத்தை பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கிறாரு, அவரோட திரைப்படங்களையும் நடிச்சிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகரோட அவர் மிகப்பெரிய ஒரு உயர்ந்தவர். ஆனால் சக நடிகர் மிகப்பெரிய டாப்பில் இருக்கவங்க எல்லாருமே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்து ஒருத்தவங்களோட பழக மாட்டாங்க. ஆனால் அவரோட மடியில் உட்கார வச்சு மன்சூர்லேயே அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி என் கூட பழகக்கூடியவர். அன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி அழைப்பு கொடுத்து மிக பிரமாதமாக சிரித்து பேசக்கூடியவரோ, அதுபோல் பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியா அவங்களுமே பார்த்திங்கன்னா திருமண விழாவுக்கு வந்து எங்கள் பொண்ணையும் சரி எங்கள் மருமகனையும் வாழ்த்திட்டு போனாங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா கேப்டன் இருந்திருந்தால் அந்த கல்யாணத்தை கிராண்டாக பண்ணியிருப்பார், மிக ஒரு ஹெல்ப்பும் பண்ணியிருப்பார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்து யாருக்கிட்டையும் போல், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது. நேற்றைய தினம் ரிசப்ஷன் வச்சாங்க. ரிசப்ஷன் டயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் பார்த்தசாரதி, மீச ராஜேந்திரன் மற்றும் பலரும் கலந்து கொண்டாங்க. திருமண விழாவில் பொறுத்த வரைக்குமே கிங்காங் அவரோட திருமண விழாவிற்கு சென்று கேப்டனோட ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான சில ஹெல்ப்புகளையும் செய்து கொடுத்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும், கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நகையை போட்டுருவார், சில டயத்தில் பணம் கொடுப்பார். இந்த மாதிரி உதவிகளை கேப்டன் வழக்கமாக திருமண விழாவுக்கு சென்றால் எல்லாம் பண்ணுவார். அதுபோலவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வழக்கமாக அந்த திருமண விழாவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்தாங்க. அதுதான் கேப்டனோட என்றைக்குமே அவரோட ஆத்மா என்றைக்குமே இருக்கும், அவர் என்றைக்குமே வந்து வாழ்த்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட கிங்காங் அவர் பேசின விஷயந்தான் இன்று நமக்கு மறக்க முடியாது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கிங்காங் அவர் பொண்ணோட திருமண விழாவிற்கு கலந்து கொண்டு அவங்க இருவரையும் வாழ்த்தி வந்தார்கள். நேற்றைய தினத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியார் அவர்கள்